தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 12வது மாதத்தின் 2வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 12வது மாதம் கொண்டாட்டத்தின் மாதம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டாடுகிற ஒரு மாதம். அது மட்டுமல்ல, இது ஒரு சுத்திகரிப்பின் மாதமும் கூட. நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே நாம் பலப்படுகிற, சுத்திகரிக்கப்படுகிற, புதிய வருஷத்துக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆயத்தமாகுகிற ஒரு மாதம். கர்த்தர் இந்த மாதத்தில் அப்படியே நம்மை நடத்துவாராக. இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்ததான வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்கிறதான 2ஆம் அதிகாரத்தில் உள்ள 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாக இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையானது நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலே நம்முடைய திருவாய்மொழிகளை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிற தேவனாக இருக்கிறது. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே தங்கி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறது. அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய இந்த உன்னதமான கிருபைக்காக உங்களுடைய பாதத்தில் விழுந்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவன், ஆண்டவரே, பாவியாகி எங்கள் நடுவிலே ஆண்டவரே வாசம் பண்ணுவதற்காக இந்த உலகத்தில் பிறந்திரேன். மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண, ஆண்டவரே, மாம்சமான மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ண கர்த்தர் இந்த உலகத்தில் ஆண்டவரே மனித தன்மையும் தெய்வத்தன்மையும் இணைந்தவராக பிறந்த எங்கள் அன்பு ரட்சகா, நம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நல்ல அருமையான ஆண்டவரே தகப்பனே, காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோட பேசும், எங்களோட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாபிலோன் தேசத்தை அரசாண்ட நேபுகாத் நேச்சாருடைய காலத்தில், அக்காலத்தில் இருந்த சூனியக்காரர், ஜோசியக்காரர் மற்றும் குறி சொல்லுகிறவர்கள், மந்திரவாதிகள், கல்தேயர், இவர்களெல்லாம் சேர்ந்து சொன்ன வாக்குமூலம்தான் இந்த அருமையான வசனம். மாம்சமானவர்களிடத்தில் வாசம் பண்ணாத தேவனே உம்முடைய கேள்விகளுக்கு பதிலை கொடுப்பார். இன்னும் கூட அநேக கேள்விகளோடு சுற்றி வருகிறார்கள். எல்லாருடைய கேள்விக்கும் எல்லாருடைய காரியங்களையும் சரி செய்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய இரட்சகராகிய பரலோகத்தின் தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து சொல்லும் பொழுது, மாம்சமானவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணாத தேவன் என்று இந்த உலகத்தை அரசாண்ட மிகப்பெரிய வல்லரசு நாடாகிய பாபிலோனுடைய ராஜா, அந்த மிகப்பெரிய ராஜா, உலகத்திலே மிகப்பெரிய ராஜா என்று கூட சொல்லலாம் அக்காலத்தில். அந்த ராஜாவுடைய மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள், அந்த கல்தேயர் எல்லாரும் சொல்கிறாங்க, வெளிப்பாடுகளை சொல்லுகிற உலகத்தின் ஞானிகள், அவங்க சொல்கிறாங்க, மாம்சமானவர்களிடத்தில் வாசம் பண்ணாத தேவன் தான் நம்முடைய கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்படி என்னதான் கேள்வி கேட்டார் நேபுகாத் நேச்சார்? நேபுகாத் நேச்சார் உறங்கி கொண்டிருந்த பொழுது அவருக்கு கிடைத்ததான ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை, உண்மையான மெய்யான விளக்கத்தை, சரியான விளக்கத்தை ராஜா அறிந்து கொள்ள மிகவும் தீவிரம் காட்டின காரணம், அந்த சொப்பனத்தினால அவருடைய இருதயம் மிகவும் கலங்கி இருந்தது. பயந்து மிரண்டு போயிருந்தார் ராஜா. அந்த உண்மையான சொப்பனத்தின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க ராஜா செய்த முக்கியமான யுக்தி என்னவென்று சொன்னால், நீ சொப்பனத்தையும் சொல்லணும், அதோட அர்த்தத்தையும் சொல்லணும். நான் கண்ட சொப்பனத்தை நீ சொன்னாதான் நீ உண்மையான ஞானி, உண்மையான அர்த்தத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ராஜா மிக கவனமாக ஞானமாக செயல்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் யாராலும் அதை சொல்ல முடியல. அதனால்தான் அந்த மந்திரவாதிகள், அந்த குறி சொல்லுகிறவர்கள், அந்த சூனியக்காரர்கள், ஜோசியர்லாம் என்ன சொல்கிறாங்க, நீர் கேட்கிற காரியம் ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் இது மாம்சமான ஒரு வாசம் பண்ணாத ஒரு தேவன் தான் அதை சொல்ல முடியும். அப்படின்னா பரலோகத்தின் தேவன் தான் அதை சொல்ல முடியும். இந்த பூமியில் வாசம் பண்ணுகிற, பூமியில் தெய்வங்கள் என்று சொல்லுகிறவர்களாம் அதை சொல்லிட முடியாது. அப்படிங்கிறது குறித்து இந்த பூமியில் வாழ்ந்த மந்திரவாதிகளுடைய அறிக்கை, ஸ்டேட்மெண்ட் தான் இந்த வேத வசனம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தின் தேவன். அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன். அவர் நம்மையெல்லாம் அவருடைய சாயலின்படி படைத்தார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் அந்த பரலோக தேவன் பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த பூ உலகத்துக்கு வந்தார். அவர் பரலோகத்தில் இருந்திருந்தால் நம்மளாம் நரகத்துக்கு போயிருப்போம். அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படியாக
யோவான் 3:16 வசனத்தின்படி நாம் எல்லாரும் கெட்டு போய்விடக்கூடாது, நித்திய ஜீவனை அடையும்படிக்காக பரலோக தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை மாம்சமும் இரத்தம் உடையவராக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதற்காக? மண்ணான மனிதர்களாகிய நம்மோடு வாசம் பண்ணும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் அனுப்பப்பட்டார். இயேசு நமக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமியில் இறங்கி வந்தார். அதை தான் மத்தேயு 1:23 வசனத்தில் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நம்மோடு இருக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். பரலோகத்தின் தேவன் அவர் மாம்சமானவருக்கு வாசம் பண்ணாத ஆண்டவராக இருந்தாலும் மாம்சமானவர்கள் மத்தியில் உலாவும்படியாக அவரே இறங்கி வந்திருக்கிறார். அதுதான் இந்த நாட்களில் நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகையாக நம்ம கொண்டாடுகிறோம். இந்த கால வேளையில் இந்த வேத பகுதியின் அடிப்படையை வைத்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேத வசனத்தை, அதனுடைய செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதங்கள் புத்தகம் 133 சங்கீதத்தில் 3 வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் நம்மத்தில் உலாவனா, நம்மோடு வாசம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறார். எங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார்? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற கர்த்தரும் வாசம் பண்ணுறாரு. அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுக்குறார். இந்த உலகத்தில் அநேகர் ஆசீர்வாதத்தை நிறைய சேர்த்து வைக்கிறாங்க, ஆனால் ஜீவன் இல்லை. அதை அனுபவிக்க ஆயுசு நாட்கள் இல்லை. ஆயுசு நாட்களை யாரும் சேர்க்க முடியாது. நிறைய பேருக்கு ஆயுசு இருக்குது, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. அதை அனுபவிக்க ஆசீர்வாதங்கள் இல்லை. சந்ததி சந்ததியாக நீண்ட நாட்களுக்கு நிறைய தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ, தேவன் யாருடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாரோ, தேவன் யாருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வாசம் பண்ணுகிறாரோ, தங்குகிறாரோ, அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 132 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதை நான் விரும்புகிறேன், இதை நான் இந்த ஸ்தலத்தை நான் விரும்புகிறேன், இந்த இடத்தை நான் விரும்புகிறேன், இதை விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன், இது என்னென்னைக்கும் நான் தங்கும் இடம். ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதுன்னு சொன்னால் என்ன? ஆண்டவர் தங்குகிறதான இடம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தங்கும்போது எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் அனுபவிக்க முடியும்? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற செய்தி. தேவன் நம்மோடு தங்கினால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எல்லாமே நமக்கு கிடைத்தது. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட தங்கினாலே அதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற தேவனாக இருக்கு. பரலோகமும் நமக்கு சொந்தம், இந்த பூலோகமும் நமக்கு சொந்தம். தேவன் பரலோக தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மோடு கூட இயேசு தங்குவதற்கு நாம் என்ன செய்யணும்? இயேசு நம்மோடு தங்குவதற்கு நாம் எப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் காண வேண்டும் என்பதை இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிற முக்கியமான செய்தி. முதலாவது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தங்க நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 வசனத்தின்படி அங்கே சகே என்கிறதான ஒரு ஆயக்காரர்களுடைய தலைவனை நாம் பார்க்கிறோம். அந்த மனுஷன் மிகவும் குள்ளமான மனுஷன். இந்த சம்பவம் எல்லாம் நாம் அறிந்த வசனம்தான். அங்கே அவன் ஆண்டவரை பார்க்கும்படி வகை தேடினான் என்று பார்க்கிறோம். ஆசைப்பட்டான், ஆண்டவரை தேடும்படி அவன் ஆசைப்பட்டான், விரும்பினான். அவனுடைய வீட்டில் இயேசு தங்கும்படி போனார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு தங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவை குறித்ததான ஒரு ஆசை வேண்டும், இயேசுவை குறித்தான ஒரு விருப்பம் வேண்டும். இயேசுவை குறித்து நிறைய பேருக்கு ஆசை விருப்பம்லாம் இருக்கான, அவரோடு கூட தங்குவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. அதுக்குரிய வழிவாசலை அவர்கள் ஆயத்தம் பண்ண அவர்கள் ஆயத்தமாகவும் இல்லை. ஆனால் இந்த மனுஷன், ஆயக்காரர்களுடைய தலைவனாகிய இந்த மனுஷன் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டதோடு நின்று விடவில்லை. இயேசுவை பார்க்க அவன் முயற்சி எடுத்தான். முயற்சி எடுத்து ஒரு காட்டத்தி மரத்தை தேர்ந்தெடுத்து அவன் அது மேலே ஏறி அமர்ந்து நின்று இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தான். இயேசு அவனை தேடி வந்தார், அவனுடைய வீட்டில் போய் தங்கினான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு தங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆசைப்பட்டதும் நின்று விடாமல், விரும்பாமல் முயற்சி எடுத்து இந்த சகைவை போல நாம் செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். சகையோட வீட்டில் இயேசு போய் தங்குவதற்கு காரணம் என்ன? ஒரு 3 காரணங்களை ஆவியானவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 8வது வசனத்தின்படி அவன் இறங்க வேண்டியதிலிருந்து இறங்கினான். உடனடியாக மரத்திலிருந்து அவன் உடனடியாக இறங்கினான். ஆண்டவர் சொன்னார், நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்கணும். நாமும் கூட இந்த வருஷத்தின் கடைசியில் எதுக்கு மேலெல்லாம் நம்ம ஏறி இருக்கணும் எனக்கு தெரியாது. நம்முடைய சுயத்திலிருந்து இறங்கணும், சுய கருத்துக்களிலிருந்து இறங்கணும், நம்முடைய சுய பிடிவாதங்களிலிருந்து நாம் இறங்க வேண்டும் என்று ஆவியான் சொல்கிறார். இதை சகையோ தன்னுடைய சொந்த கருத்து, சொந்த ஐடியா, சுய திட்டத்திலிருந்து அவன் இறங்கினான். இறங்கின உடனே இயேசு அவனோட கூட அவனோட வீட்டுக்கு போனான்.
எல்லாரும் என்னென்னமோ பேசினாங்க. அதை குறித்தெல்லாம் இயேசுவும் கவலைப்படலை, சகேயும் கவலைப்படலை. அவன் இயேசுவை மாத்திரம் கண்ணோக்கி பார்த்து உடனடியாக இறங்கினான். அவன் இயேசுவை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போனான். இயேசு அவனுடைய வீட்டில் தங்க முடியாது. இந்த காலையில் இயேசு உங்கள் வாழ்க்கையில் தங்க விரும்புகிறார். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே தங்க விரும்புகிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இயேசுவை நீங்கள் அழைக்கணும், நீங்கள் இயேசு உங்கள் குடும்பத்தை தங்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இறங்க வேண்டியதுல இறங்கணும். சுய காரியங்கள் இறங்கணும். உங்களால் முடியாத செயல்படுத்த முடியாத காரியத்தில் நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறீங்க, அது நீங்கள் இறங்கணும். சகைவு போல் நீங்கள் இறங்குனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இயேசு தங்குவார், உங்கள் வீட்டுக்குள்ளே தங்குவார். உங்கள் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதமும் ஆயுசு நாட்களும் பெருகும். ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவதாக சகேயு செய்த முக்கியமான காரியம், ஏழைகளின் மீது இறங்குகிறவனாக மாறினான். இந்த ஆசையில் பாதியை நான் ஏழைக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் வாக்குமூலம் கொடுக்கிறான். ஏழைகள் மேலே கரிசனை வைக்கிறவர்களுடைய வீட்டுக்குள்ளே வாழ்க்கையிலே தேவன் தங்குகிறார். பிரியமானவர்களே, இறங்க வேண்டியது நம்ம இறங்கினா கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தங்குகிறார். இரண்டாவது, ஏழைகளின் மேலே கருணை வைக்கிறவர்கள், இல்லாதவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். நானே ஏழை என்று சொல்லிக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு போகக்கூடாது. நம்மை விட ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய நினைவில் நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அதை கவனித்து செயல்படணும். ஏழைகளுக்கு நாம் இறங்க வேண்டும். நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வாசிக்கிறோம். நாம் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சகேயு ஏழைகளுக்கு இறங்குகிறவனாக இருந்தான். இயேசு நம்ம வீட்டில் தங்கணும்னா ஏழைக்கு இறங்கணும். போற வழியிலே அவனுக்குடைய மனம் திரும்புதல் பாருங்க. மூன்றாவதாக, அநியாயத்திற்கு தன்னை விலக்கி கொண்டான். அவன் சொல்றான், நான் யார்கிட்ட அநியாயமா வாங்கிதான் நாளத்தினே திரும்ப கொடுக்குறேன், நான் அநியாயமா வாங்கியிருந்தா திரும்ப கொடுத்துறேன். அப்படின்னா அநியாயத்துக்கு தன்னுடைய இருதயத்தை, வாழ்க்கையை விடுவித்துக் கொள்ளும்படியாக அவன் உடனடி செயல்பாடுகளை அவன் துவங்குகிறான். இயேசு அவனுடைய வீட்டில் தங்க போனார். பிரியமானவர்களே, உங்க வீட்டுக்குள்ள இயேசு வரணும், உங்க வாழ்க்கையில இயேசு தங்கணும். இயேசு தங்குற இடத்துல தான் ஆசீர்வாதம் தங்கும். இயேசு தங்குற இடத்துல தான் ஜீவன் தங்கும். உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் தங்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஏழைகளை நினைவு கூறணும், அநியாயத்தை விட்டு நீங்க விலகணும். சங்கீதம் 125 சங்கீதம் 3வது வசனத்தின்படி, நீதிமான் அநியாயத்தை விட்டு விலகுகிறான். பிரியமானவர்களே, நீங்க நீதிமானம் மாறணும்னா தேவ கிருபையினால் நீதிமானம் மாறுறோம், அது ஒரு பக்கம். ஆண்டவரே மாத்திரம் நாமும் நீதிமானுக்குரிய முயற்சிகளை எடுக்கணும். அநியாயத்தை விட்டு நாம் விலகணும். விலகினாதான் நாம் நீதிமானா மாற முடியும். நீதிமானுடைய சிரசின் மேல் தான் ஆசீர்வாதங்கள் தங்கும். தேவன் தங்குகிறார். பிரியமானவர்களே, ரோமர் 2:8 வசனத்தின்படி, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவன் அநியாயத்தை விட்டு விலகுவதே இல்லை. நீங்க சத்தியத்துக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா நீங்க அநியாயக்காரராகவே இருக்கிறீங்க, அநியாயத்தோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அர்த்தம். வசனத்தை நிறைய பேர் கேட்குறாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மனசு இல்லை. வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நீங்க அநியாயத்தை விட்டு விலகினவர்களாக மாற முடியும். எது அநியாயம்? நியாயமெல்லாம் நமக்கு தெரியும். அநியாயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 16:5 வசனத்துல சாராய் ஆபிரகாம் பார்த்து சொல்றா, இந்த அநியாயம் உண்மை சாரும், உண்மையில் தான் இந்த அநியாயம் விழும் அப்படிங்கிறா. எதுக்காக அப்படி சொல்றா? இவள் ஆகாரை அடிமை பண்ணி தன்னுடைய கணவனுக்கு மனைவியாக கொடுத்தாள். அவள் கர்ப்பவதியான உடனே தன் நாச்சியாரை சாராயை அற்பமாக நினைத்தாள். இது அநியாயம் என்று சாராய் அறிக்கையிடுகிறாள். நன்மைக்கு தீமை செய்வது அநியாயம். நன்மை செய்தால் சாராய், ஆனால் அவளை துச்சமாக மதிக்காமல் ஏளனமாக பேச ஆரம்பித்தாள். அவளை மதிக்காமல் போனதுனாலே அவள் இது அநியாயம் என்று அறிக்கையிடுகிறாள் சாராள். பிரியமானவர்களே, நன்மைக்கு தீமை செய்வது அநியாயம். இப்படிப்பட்ட அநியாயங்களை நம்ம விட்டு நீக்கும் போது நிச்சயமாக இயேசு நம்மோடு தங்குவார், நம்முடைய வாழ்க்கையில தங்குவார். அவர் தங்கும் பொழுது ஆசீர்வாதமும் ஆயுசு நாட்களும் பெருகும். இரண்டாவதாக, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் தங்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், அவருக்கு ஆலயமாய் இருக்கிறவரிடத்தில் அவர் தங்குகிறார். அவருக்கு நாம் ஆலயமாய் மாற வேண்டும். முதலாவது, அவர் மேல் ஆசைப்படுவது நின்று விடாமல் முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது, அவருக்கு ஆலயமாக மாற வேண்டும். 1 கொரிந்தியர் 13:16-17 வசனங்கள்ல, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியான உங்களில நம்மில வாசம் பண்ணுகிறார் என்பதை அறியாதிருக்கிறீர்களா என்று பவுல் கேள்வி எழுப்புகிறார். பிரியமானவர்களே, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இதில் தேவன் தங்குகிறார்.
இதில் தேவன் குடியிருக்கிறார். நமது சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்து போடுவார். பிரியமானவர்களே, தேவனே ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எழும்புகிற முக்கியமான சூழ்நிலை எதுன்னு கேட்டால், அவன் தன் சரீரத்தை நாசப்படுத்தும் போது, கெடுக்கும்போது தேவன் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார். தேவன் நம்மோடு தங்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சரீரமாகிய அவருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். தேவனுடைய ஆலயத்தின் மேலே நம்ம எப்படி கவனமாக இருப்போம், தேவனுடைய ஆலயத்தை நம்ம எப்படி பத்திரமா பாதுகாத்து கொள்வோம், அது சேதப்பட விடக்கூடாது, அது புனிதமானது. அதே போல் இந்த சரீரத்தை நம்ம புனிதமாக பாதுகாத்து கொள்ளணும். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாதான் இதை ஆலயமாக நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய ஆலயமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம் எப்படிப்பட்டது, அது எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, முதலாவது இந்த உலகத்துக்கு அது வேஷம் தரிக்காது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதவர்கள் தான் தன்னுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக ஒப்பு கொடுத்துதான் இருப்போம். தேவனுக்குன்னு அது ஒப்பு கொடுத்துட்டா அந்த உலகத்துக்காக வேஷம் போடணும்னு அவசியம் கிடையாது. கல்யாணத்துக்கு ஒரு வேஷம், சாவு வீட்டுக்கு ஒரு வேஷம், திருவிழாவுக்கு ஒரு வேஷம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேஷம் போட்டுக்கிட்டு, ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆலயத்துக்கு ஒரு வேஷம், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு வந்துடுறது. மற்ற நாளில் எல்லாத்தையும் பண்ணிட்டு சரீரத்தை நாசம் பண்ணி இஷ்டத்துக்கு வேஷம் மாறி போகிறது. வேஷம் மாறுறது இந்த உலகத்துக்குரிய காரியம். கர்த்தர் நம்மை வேஷம் போடும்படியாக அழைக்கவில்லை. இந்த சரீரத்தை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா இந்த சரீரம் தான் மறுரூபமாக போகிறது. நீங்கள் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தா தான் இந்த சரீரம் மறுரூபம் ஆகுங்கள். அது நாம் செய்ய வேண்டிய வேலை. நாம் மறுரூபம் ஆகிக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு நாளும் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாக ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது இந்த சரீரம் அவராலே மறுரூபமாக்கப்படும். எந்த சரீரம் மறுரூபம் ஆகிக்கிட்டு ப்ராசஸில் இருக்குதோ அந்த சரீரம் உடனடியாக மறுரூபம். இது எப்போ நடக்கும்? ஒரு இமைப்பொழுதுல, ஒரு நிமிஷத்திலே நாம் மறுரூபம் ஆவோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் ரகசியமாக சொல்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள 51வது வசனத்தை நான் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மறுரூபம் ஆகுங்கள், மறுரூபம் ஆக்கப்படுங்கள், நீங்களே ஆகுங்கள் நான் பவுல் சொல்றாரு. இந்த இடத்துல நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எப்போ மறுரூபம் ஆக்கப்படுவோம்? நாம் மறுரூபம் ஆவதுக்கு ரெடியாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீரத்தை ஆண்டோடைய ஜீவ பலியாக பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான பலியாக தேவனுடைய ஆலயமாக பாவித்து நாம் காத்து கொண்டால், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் காத்து கொண்டால் நாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம். இரண்டாவது, தேவனுடைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். இந்த சரீரத்தை தேவ சித்தம் நிறைவேறணும். ஒரு வியாதி வந்தால், ஒரு வருத்தம் வந்தால், ஆண்டவரே நம்முடைய சித்தம் என் சரீரத்தை நிறைவேறட்டும். ஏன்னா இது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயமாக இதை ஒப்பு கொடுத்தா தேவனே அதை பாதுகாத்துப்பார். தேவனே அதை என்ன செஞ்சிருவார்? பாதுகாப்பாக. இந்த ஆலயம், இந்த சரீரம் ரொம்ப பரிசுத்தமானது, தேவனுடைய ஜீவ பலியானது. எனவே இந்த சரீரத்தின் மேலே ரொம்ப அதிக அக்கறை நம்மளை விட தேவன் வைத்திருக்கிறார். அதனால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். மூன்றாவது, மறுரூபத்துக்கு நேராக ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். தினம் மறுரூபத்தை நாம் உச்சரித்து மறுரூபத்துக்காக நாம் ஆயத்தமாகி கொடுக்கணும். தேவன் நம்மை மறுரூபமாக ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். மறுரூபம் ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது. அனுதினமும் தினந்தோறும் மறுரூபத்துக்கு நேரம் நம்ம போயிட்டே இருக்கணும். இப்படி நம்ம செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தங்குவார். ஆசீர்வாதத்தையும் ஆயுசு நாட்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக தருவார். முதலாவது, நாம் இயேசுவை பார்க்க வகை தேடின சகைவை போல நாம் பார்க்க ஆசைப்பட்டு அதுக்குரிய முயற்சிகள் எடுக்கணும். இயேசுவோடு தங்கியிருக்க முயற்சிகளை எடுக்கணும். இயேசுவை அதிகமாக தேடுவதற்கு ஆசையாய் ஒவ்வொரு நாளும் தேடும்போது அவர் நம்மோடு தங்குகிறார். இரண்டாவது, அவருக்கு ஆலயமாக இருக்கிற இடத்துல கர்த்தர் தங்குகிறார். மூன்றாவது, தேவனை முழுமையாக நம்புகிறவர்களோடு ஆண்டவர் தங்குகிறார்.
தானியேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனை நம்பி தங்களுடைய சரீரங்களை சுட்டெரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாங்க. தேவனை நம்பினார்கள். தேவன் மேலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மேலே இருந்ததுனால தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களோடு கூட தேவன் தங்கினார். எங்கே தங்கினார்? எங்கே கூட இருப்பதை பார்த்தாங்க எல்லாரும். அக்கினி சூளையின் நடுவில் அவர்களோடு தேவன் உலாவதை ராஜா கண்டார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட அக்கினியான சூழ்நிலையில போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட தங்குறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட தங்குகிறீர். கர்த்தர் நம்முடைய நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் தம்முடைய ஆடுகளாகிய நம்மை தனியே விட்டு விட மாட்டார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம கூடவே தங்குறார், நம்ம கூடவே தங்கியிருக்கிறார். மந்தையை காக்கிற தேவன். அவர் ஓநாய்களுக்கும் சிங்கங்களுக்கும் தம்முடைய மந்தையை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல முக்கியமான வார்த்தை, கர்த்தர் நம்மோடு தங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை முழுமையாக நம்ப வேண்டும். அநேகருக்கு ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் யாரும் முழுமையாக விசுவாசிக்கலை. கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது நாளுக்கு நாள். இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்ற, நீ என்னை முழுசாக நம்பினா நான் அவனை முழுசாக ஆசீர்வதிப்பேன். முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவனை முழுமையாக நம்ப வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு தங்குவார். கர்த்தர் நம்மோடு தங்குகிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 3 முக்கியமான நிலைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கியிருக்கிறார். முதலாவது, அவர் மேல் ஆசையாய் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும். தேட முயற்சி எடுத்து அதை நாம் நிச்சயமாக நிறைவேற்றும் போது அவர் நம்மோடு கூட தங்குவார். அவர் நம்மோடு தங்கும்பொழுது பெரிய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். இறங்க வேண்டியதிலிருந்து நாம் இறங்க வேண்டும். ஏழைகள் மீது நாம் கவனம் வைக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் நியாயத்தை கைக்கொள்ளுவர்களாக இருப்பதற்கு அநியாயத்தை நம்ம விட்டு விலக்குவதில் கவனமாக இருக்கணும். இரண்டாவது, அவருக்கு ஆலயமாக இருக்கிற இடத்துல கர்த்தர் தங்குகிறார். அவருக்கு ஆலயமாக இருக்க நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்துடணும். அப்படி ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட மாட்டாங்க. தேவ சித்தத்துக்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. மறுரூபத்துக்கு நேராக ஆயுதமாகிட்டே இருப்பாங்க. இதுதான் தேவனுடைய ஆலயமாக இருக்க விரும்புகிறவர்கள் செய்கிற முக்கியமான காரியம். கடைசியாக, தேவனை முழுமையாக நம்புகிறவர்களை அவர்களோடு தங்குகிறார். தேவனை முழுமையாக நம்பணும். எல்லா விதத்திலும் எல்லா நிலையிலும் ஆண்டவரை முழுமையாய் நம்பியிருக்கணும். கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை காப்பாற்றுவார். எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல கர்த்தரை முழுமையாய் நம்பணும். அக்கினி சூளையில் போட்டாலும், ஆண்டவர் நம்மை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். யோபுடைய அறிக்கையை நாம் கேட்டிருக்கிறோம். யோபு சொல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இப்படிப்பட்ட நம்பிக்கையில் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு அச்சரிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உங்களுடைய திருவாய்மொழிகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்கிற உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. மாம்சமானவர்களோடு வாசம் பண்ணாத எங்கள் தேவனே, அப்பா, நீர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து எங்களோடு வாசம் பண்ணும்படியாக இரட்சகராகிய இயேசுவே எங்கள் மத்தியில் வந்தீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய பிறப்பின் நாளை கொண்டாடுகிற அப்பா தகப்பனே, இந்த மாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த மாதம் முழுவதும் உடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவர் இன்னும் உமக்குள்ளே நாங்கள் ஆண்டு புதிதாய் பிறக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை வழிநடத்துங்க. எங்களை தாழ்த்தி உடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் நடத்துவார்.